பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுவதற்காக பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். வணக்கம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழ்நாடு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கை வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. முதல்ல என்ன அறிக்கை, எதனால் இது சர்ச்சையாச்சு அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கண்ணே. நேற்றைக்கு சமூக வலைதளங்களில் டாக்டர் மகாராஜன் இந்த மாதிரி ஒரு சில மருத்துவர்களுடைய ஐடிக்களில் தான் இந்த சர்க்குலரை பார்க்க முடிந்தது. அதாவது அரசாணையாக வெளியிடப்பட்டிருப்பது பை த ஆர்டர் ஆஃப் கவர்னர்னு அரசாணையாகத்தான் அது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டு ஃப்ரம் த டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்னு போட்டு ரெண்டு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது ககன்தீப் சிங் பேடி அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட், அவர் பேரில் தான் இந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது. இவர் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி மாற்றப்பட்டார். ககன்தீப் சிங் பேடி இந்த பணியிலிருந்து மாற்றி வேறு துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். மாற்றப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்றது வெளிப்படையாக தெரிய வரல. ஆனால் இந்த அறிக்கை வந்து பெரிய சர்ச்சைக்குரியதாக மாறி இருக்கு. ரெண்டு விஷயம் குறிப்பிடுறாங்க. ஒன்று, நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரிசர்வ்ட் இன் போஸ்ட் கிராஜுவேட் அட்மிஷன்ஸ் ஃபார் த இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் வில் பி டிசைடட் டைனமிக்லி ஆன் இயர் பேசிஸ் அப்படின்னு. அதாவது தமிழ்நாட்டினுடைய மருத்துவத்துறை மருத்துவ கட்டமைப்பு அப்படின்றத பொறுத்த வரையில் ரொம்ப அடிப்படையாக நம்ம கிளைம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் எல்லா கிராமங்கள்லேயும் மருத்துவமனைகள், பிரைமரி ஹெல்த் சென்டர், தாலுகா ஹெல்த் சென்டர், நான் தாலுகா ஹெல்த் சென்டர், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல்ஸ், அதுபோக ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல அடுக்கு மருத்துவங்களை நம்ம வச்சுருக்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களை விடவும் தமிழ்நாட்டினுடைய மருத்துவர் மற்றும் நோயாளிகளினுடைய விகிதம் அப்படின்றது ரொம்ப அதிகமானது. அதாவது 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் அப்படின்றது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறது. ஆனால் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் 1000 பேருக்கு 4 பேர் இருக்கிறதா நம்ம கிளைம் பண்ணுறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இப்போ நான் இன்னைக்கு எனக்கு சளி அப்படின்னு உணர்றேன் அப்படின்னா இந்த சளிக்கு நான் வைத்தியம் பார்க்குறதுக்கு ஒரு நொடி கூட தாமதிக்க வேண்டியதில்லை. நேராக பிரைமரி ஹெல்த் சென்டர் போனேன் அப்படின்னா 15 நிமிஷத்துக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய மருத்துவரை பார்த்து நான் வந்து மருந்து வாங்கிட்டு வெளியே வந்துட முடியும். இதுதான் தமிழ்நாட்டினுடைய இது. நான் எனக்கு வந்து காச நோயினே போய் நின்னாலும் கூட மருத்துவமனையில் வந்து ஒரு அரை நாளைக்குள்ளே எனக்கான மருத்துவ உதவிகளை நான் பெற தொடங்கி விடுவேன். இதுதான் நிலவரம். மூளை அறுவை சிகிச்சைனே போனாலும் கூட ஒரு வாரத்துக்குள்ளே அறுவை சிகிச்சையை முடித்து அவர்களுக்கு வெற்றிகரமாக வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது வலுவாக இருக்கிறது. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வலுவாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா அரசு மருத்துவர்கள், நல்ல அனுபவம் உள்ள நல்ல திறமையுள்ள மக்கள் மீது கரிசனம் உள்ள அரசு மருத்துவர்கள். இந்த அரசு மருத்துவர்கள் தான் இந்த அரசு கட்டமைப்பில் முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் படித்து முடிக்கிறாங்க, மாணவர்கள் முடிக்கிறாங்க. முடித்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் பணிக்கு சேர்றாங்க. அப்படி பணிக்கு சேரக்கூடிய மருத்துவர்கள் நேரடியாக எங்கே போவாங்க அப்படின்னா பிரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து தாலுகா மருத்துவமனைகள் வரைக்கும் அந்தந்த வேக்கன்சியை பொறுத்து அவங்கவுங்கள ஃபில்லப் பண்ணுவாங்க. எதற்காக? மக்களுக்கு அந்த மருத்துவ வசதிகள் தொய்வில்லாமல் கிடைக்கணுன்றதுக்காக. இப்போது இவங்க கிராமப்புறங்களில் பணியாற்றுறதை விரும்ப மாட்டாங்க மருத்துவர்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதுரை பக்கத்தில் டீக்கல்லுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. மதுரையிலேருந்து 50 கிலோமீட்டர் போகணும் அந்த டீக்கல்லுப்பட்டிக்கு. அதுவே பக்கத்தில் இன்னொரு பெரிய ஊர்னா விருதுநருக்கு இன்னொரு 30 கிலோமீட்டர் போகணும். அப்போது 50 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அடுத்த பெரிய நகரமே இருக்குன்ற அளவுக்கு ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கிராமத்தில் போய் ஒரு மருத்துவர் என்ன செய்ய முடியும்? அவர் வந்து அவர் குடும்பத்தோடு போய் அங்கே வாழ்வதற்கேற்ற சூழல் எல்லாத்தையும் அவர் யோசிப்பாருன்னு வச்சுங்களேன். யோசித்து இந்த ஊரில் நம்மளால் ரொம்ப நாள் இருக்க முடியாதுன்னு நினைப்பார். ஆனால் அங்கு மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அங்கே போகிற மருத்துவர்கள் அடுத்து பிஜி படிப்பாங்க, எம்டி எம்எஸ் மாதிரியான ஸ்பெஷாலிட்டி முடிப்பாங்க. இப்போ நம்ம பிரசவத்துக்கு வைத்தியம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம். அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்பெஷாலிட்டி. இப்போ கண் மருத்துவம் அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. மயக்க மருந்து கொடுப்பது அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த ஸ்பெஷாலிட்டி எடுத்து அவங்க வந்து எம்டி எம்எஸ் படிப்பாங்க. அப்படி படிக்க போகிறவங்களுக்கு இப்போ 100 சீட்டு பிஜி சீட் இருக்குன்னா அதில் 50 சீட்டு வந்து இப்படி ஏற்கனவே சர்வீஸில் இருக்கிறாங்கல்ல இவங்களுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுருவாங்க. மீதி 50 சீட்டு வந்து ஆல் இந்தியா கோட்டாவுக்கு ஒதுக்கப்படும். யார் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவர்களிலிருந்து அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வரைக்கும் அந்த 50 சீட்டுகளை படிச்சுக்கலாம். இப்போது இந்த 50% இடம் இருக்கு இல்லையா, இதை தான் இப்போ வந்து கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. இந்த 50% இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் இதை முடிவு பண்ணிக்கலாம். எதுக்காக 50%ன்னு ஃபிக்ஸ் பண்ணணும்? இந்த வருஷம் 10ன்னு வச்சுக்கலாம், அடுத்த வருஷம் தேவை பொறுத்து 20ன்னு மாற்றிக்கலாம்.
அதுக்கு அடுத்த வருஷம் தேவையை பொறுத்து 5ஆ சுருக்கிக்கலாம், இல்லை இந்த வருஷம் தேவையே இல்லை அப்படின்னா 100% ஓப்பனில் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கின்ற வகையில் ஒரு ஓப்பன் ஜிஓ ஒன்று போடப்பட்டிருக்கிறது. இது வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாக வேண்டிய ஒரு புள்ளி. ஏன் அப்படின்றது தான் இப்போ சர்ச்சைக்குரிய விவகாரமாக மாறி இருக்கிறது. ஓகேண்ணே, இப்போ இந்த முடிவு அரசாங்கம் எடுத்திருக்குன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இதனால் என்ன பயன்? இல்லை, அரசாங்கம் இது குறித்தான எந்த விதமான தெளிவான விளக்கத்தையும் கொடுக்கல. பதவியிலிருந்து வெளியேறி சென்ற ககன்தீப் சிங் பேடி போட்டு போன கையெழுத்தில் தான் இந்த ஜிஓ வந்திருக்கிறது. அப்போ இதன் காரணமாகத்தான் ககன்தீப் சிங் மாற்றப்பட்டாரா அப்படின்னா அதற்கு அப்போ என்ன பண்ணியிருக்கணும், ககன்தீப் மாற்றப்பட்ட உடனேயே இந்த ஜிஓ வந்து ரிவர்ட் ஆயிருக்கணும். அப்போ ரிவர்ட் ஆகலை. அப்போ இது மட்டும்தான் காரணமா அப்படின்ற கேள்வி ஒன்று. ககன்தீப் மாற்றப்பட்டது அப்படின்றது இல்லை பிரச்சனை, இப்படி ஒரு முடிவு எப்படி எடுக்கலான்றது தான் கேள்வி. ஏன் வருது, இதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்புன்னு நம்ம கிளைம் பண்ணிக்கிற இந்த ஸ்ட்ரக்சரை மொத்தத்தையும் உடச்சு போடுற மாதிரியான அறிவிப்பு இது. இப்போது ஏற்கனவே நம்ம என்ன முடிவெடுத்தோம், கிராம பகுதிகள் வரைக்கும் மருத்துவர்கள் வந்து வேலை பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்சென்டிவ் கொடுக்கணும், அப்போ தான் அவங்க வந்து வேலை பார்ப்பாங்கன்ற அடிப்படையில் தான் நீங்கள் இங்கே வேலை பாருங்கள், வேலை பார்த்ததுக்கு இணையாக நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யூஜி முடிச்சுட்டு பிஜி ஸ்பெஷாலிட்டி வரும்பொழுது அந்த பிஜிக்கு நான் உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்றேன், இன்சென்டிவ் மார்க் கொடுத்துட்றேன். நீங்கள் 6 மாதம் வேலை பார்த்துருக்கீங்க, அதுக்கு முன்னாடி 1 வருஷமாக இருந்தது, அடுத்த 6 மாதம் கிராம பகுதியில் வேலை பார்த்துருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் மார்க் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் மருத்துவ உயர்கல்வி படிச்சுக்கலாம் அப்படின்றாங்க. அப்போது இதை மையமாக வைத்து நம்ம இங்கே வேலை பார்த்தா நம்மளுக்கு இந்த பலன் கிடைக்கும்ன்ற அடிப்படையில் மருத்துவர்கள் அங்கே போய் வேலை பார்க்குறாங்க அப்படின்றது தான் யதார்த்தம். இப்போ இது என்ன செய்யும் அப்படின்னா, நான் என்னதான் 6 மாதம் வேலை பார்த்தாலும் அதுக்கான பெனிஃபிட் எனக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அப்போ நான் எதுக்கு போய் ஏதோ ஒரு கிராமத்தில் கஷ்டப்படணும், நான் சென்னை மாதிரியான ஒரு பெரிய நகரத்தில் ஒரு தனியார் மருத்துவமனையில் என்னுடைய ஷிஃப்ட் டயத்துக்கு மட்டும் வேலைக்கு போயிட்டு வெளியே வந்துடலாம்ல அப்படின்ற நிலையை நோக்கி மருத்துவர்கள் நகரத் தொடங்கி இருக்கிறார்கள் ஏற்கனவே. இப்போ பிரைமரி ஹெல்த் சென்டருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, 24 மணி நேரமும் மக்களுக்கு மருத்துவத்தை வழங்குவது அப்படின்றது தான். ஆனால் இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்லேயோ தாலுகா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 24 மணி நேரம் அப்படின்றது இயங்குவது கிடையாது. தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே 24 மணி நேரம் இயங்குகிறது அப்படின்னா எத்தனை பிரைமரி ஹெல்த் சென்டர் மருத்துவர்களோடு 24 மணி நேரம் இயங்குகிறதுன்றது குறித்து வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமான்றது தான் நம்முடைய சேலஞ்ச். ஏன்னா அந்த அளவுக்கு மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கிறது, போதுமான மருத்துவர்கள் இல்லை அப்படின்றது தான். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இருக்கின்ற மருத்துவர்களுடைய பேர்டனை அதிகரிக்கிறாங்க. இப்போது ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்டு அப்படின்றது யதார்த்தமான வழக்கம், எல்லா வேலைகள்லையுமே 3 ஷிஃப்ட்டு அப்படின்றது. பள்ளிக்கூடம் மாதிரி அரை நாள் ஒரு நாளில் அரை நாளில் மூடக்கூடிய விஷயங்களுக்கு இது வராது. ஆனால் 24 மணி நேரம் இயங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு 3 ஷிஃப்ட்டுன்றது வேணும். 8 மணி நேரமாக 3 ஷிஃப்ட் இருக்க வேண்டிய இடத்துல இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 12 மணி நேரமாக 2 ஷிஃப்ட் மாற்றிருக்கிறாங்க. அப்போது மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு மருத்துவர் வந்து பார்க்க வேண்டிய 8 மணி நேர வேலையை 2 மருத்துவர்கள் 4 மணி நேரம் கூடுதல் வேலையாக இப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணணும்ல, இந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, ஸ்பெஷாலிட்டி முடித்த மருத்துவர்கள் தேவை. அப்போ அந்த மருத்துவர்களுக்கு என்ன தேவை, அவங்க பிஹெச்சியில் வேலை பார்த்து இந்த இன்சர்வீஸ் ரிசர்வேஷன் மூலமாக வந்தவங்களா இருக்கணும். அப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிற ஒரு வேக்கன்சி நாளைக்கு 3 வேக்கன்சியாக மாறும். மருத்துவர்களே இல்லாத ஒரு நிலையை நோக்கி பல கிராமப்புற நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் தள்ளப்படும் அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய அபாயம். தமிழ்நாடு கட்டி வைத்திருக்கின்ற இந்த மொத்த மருத்துவ கட்டமைப்பையுமே உடைச்சு போடுற வகையில் இந்த ஜிஓ வந்திருக்கிறது. அதுதான் இது எதிர்க்கப்படுவதற்கு காரணம். நம்ம ஒரு பக்கம் இடபிள்யூஎஸை எதிர்க்கிறோம், ஒரு பக்கம் வந்து ரிசர்வேஷனுக்கு 50% வச்சிருக்கக்கூடிய சீலிங் லிமிட்டை உடைக்கணும்னு எதிர்க்கிறோம். மக்கள் தொகை கணக்கில் எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் கூட பின்தங்கிய நிலையின் அடிப்படையில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் அனைவருக்குமான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணுன்ற இடத்தை நோக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லாத்துக்கும் சேவையை வழங்கக்கூடிய துறையாகிய மருத்துவத்துறையில் போதுமான மருத்துவர்கள் இல்லாத நிலையை உருவாக்குகின்ற வகையில் வந்திருக்கக்கூடிய இந்த ஜிஓன்றது ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு விஷயம். ரெண்டாவது, இவங்க என்ன காரணம் சொல்லக்கூடும் அப்படின்னா இப்போ வரைக்கும் சொல்லலை. அப்போ என்ன காரணம் சொல்லக்கூடும், ஒன்று எங்களுக்கு வேக்கன்சி கம்மியாக இருக்குது, அதனால் நாங்கள் வந்து இந்த இன்சர்வீஸ் ரிசர்வேஷனை குறைச்சிக்கிறோம். வேக்கன்சி கம்மியாக இல்லை, வேக்கன்சியை கம்மியாக ஆக்கியிருக்கீங்க, மருத்துவர்கள் ஆல்ரெடி பற்றாக்குறையாக இருக்கிறது. ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கையிலேயே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது, நமக்கு வந்து இன்னும் இவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு. பல பிரைமரி ஹெல்த் சென்டரில் 7% 13% வரைக்கும் மருத்துவர்களுக்கான வேக்கன்சி அப்படின்றது இருந்து கொண்டிருக்கிறது. அப்போது அதை ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னா நீட்டு மாதிரியான எக்ஸாமை ஒழிச்சு கட்டினா தான் இதை ஈஸியாக ஃபில்லப் பண்ண முடியுன்றது தான் நம்முடைய டிமாண்டு. ஏற்கனவே நீட்டு வந்து இதை கேள்விக்குறி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இன்னொரு ஜிஓவை போட்டு இந்த இன்சர்வீஸ் ரிசர்வேஷனை அழிச்சு கட்டினா இந்த தீர்வு அப்படின்றது எட்டப்படாமலே போயிடும். கடைசி வரைக்கும்
நம்ம மருத்துவத்துறை அப்படின்றத அப்படியே கொண்டு போய் நம்ம இவ்வளவு நாள் அரும்பாடுபட்டு காப்பாற்றி வைத்திருந்த இந்த மருத்துவத்துறையை அப்படியே யாரோ ஒருத்தர் இது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் கேட்கலாம், இப்போ வந்து 100 சீட் இருக்கு, எப்படி 100 சீட்ல மாணவர்கள் படிக்கத்தானே போறாங்க, யாரோ ஒரு மருத்துவர் வந்து படிக்கத்தானே போறாரு, அவர் கவர்மெண்ட் வேலைக்கு வரமாட்டாருன்னா வரமாட்டாரு. ஏன்னா தனியார் துறையில் இதை விட மிக அதிகமான சம்பளத்தை அவர்களால் பெற முடிகிறது. மற்ற நாடுகளில் போய் வேலை பார்க்கும்போது இதை விட அதிகமான சம்பளத்தை அவங்களால பெற முடியுது. அப்போ அவங்க ஏன் இங்கே வரணுன்ற கேள்வி ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. மருத்துவர்கள் வந்து ஊதிய உயர்வுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க, தங்களுடைய வேலை நேரத்துக்காக போராடிட்டு இருக்கிறாங்க, இருக்கிற வேலைகளை ஃபில்லப் பண்ணுங்கன்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு போராட்டம் இருக்கும் பொழுது இந்த ஜிஓ அப்படின்றது இதன் மீது வந்திருக்கக்கூடிய பெரிய இடியாக மாறி இருக்கிறது. இது என்ன கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னா, நாளைக்கு பீகார்ல இருந்தோ அல்லது பாட்னா இது வேற ஒரு கல்கத்தால இருந்தோ ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, இங்கே வந்து படித்து முடிச்சுட்டு அங்கே விட இங்கே கொஞ்சம் பெட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதனால் நான் இங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்குறேன்னு வந்து உட்காந்துருவார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் ஹிந்தி பேசக்கூடிய அல்லது ஹிந்தி மட்டுமே பேச தெரிந்த மருத்துவர்கள் உட்காந்துருப்பாங்க. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், மதுரை எய்ம்ஸ் அப்படின்னு ஒன்று கட்டுறதா சொன்னாங்க, கட்டலை இது வரைக்கும். ஆனால் மதுரை எய்ம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, கட்டாத கட்டிடத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. எப்படின்னா, ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் வச்சு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே எய்ம்ஸுக்கு வந்து படிக்கிற வட இந்திய மாணவர்கள் என்ன கேட்குறான்னா, டீச்சர் என்னங்க இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் பேசுகிறாங்க, ஹிந்தியில் ஏன் நடத்த மாட்டாங்க, பேஷண்ட்டு பூரா வந்து தமிழில் பேசுகிறாங்க, அவங்க ஏன் ஹிந்தியில் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இது என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட், இது எப்படி எடுத்துக்கொள்ளும்? இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே போஸ்ட் ஆஃபீஸில் இந்த பிரச்சனையை நம்ம பார்த்துருக்கிறோம் கடந்த காலங்களில், ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருக்கோம், பேங்க்கில் பார்த்துருக்குறோம், கால் சென்டர்ஸில் பார்த்துருக்குறோம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்த்த இந்த சிக்கல் நாளைக்கு மருத்துவமனைகளில் வந்து விடியும். மருத்துவமனையில் நம்முடைய பிரச்சனையை நம்ம மொழியில் புரிஞ்சுக்கிட தெரியாத ஒரு மருத்துவரால் எப்படி நமக்கு சரியான வைத்தியத்தை பார்க்க தெரியும்? இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, உள்ளே போனோடனே என்ன பண்ணுவா, சார் ஒரே தடுமம் பிடிச்சிருக்கு சார், தடுமம் பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்து எந்த மெடிக்கல் டேர்ம்லையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. அது எந்த மருத்துவத்துறை வார்த்தையிலையும் நீங்கள் பார்க்க முடியாது. அது யார், அந்த ஊரை சேர்ந்தவனுக்கு தான் தெரியும், வேற ஊருக்காரனுக்கு கூட தெரியாது, அந்த ஊருக்காரனுக்கு தான் தெரியும். அது தடுமம் பிடிச்சா சளி பிடிச்சிருச்சு, அவனுக்கு ஒரே இதாக மூக்கில் இருந்து சளியாக வந்துட்டு இருக்கு, இருமி தும்மிக்கிட்டே இருக்கான் அப்படின்றத அவன் அப்படி சொல்கிறான். அதே மாதிரி வலின்னு கூட சொல்ல மாட்டாங்க, ஒரு மாதிரி கடுகடுன்னு இருக்கு, கடுகடுன்னு இருக்கு, ஒரு மாதிரி கிருகிருன்னு வருதும்பாங்க. தலை சுத்துதுன்னா தலை சுத்துதுன்னு சொல்ல மாட்டாங்க, சார் ஒரு மாதிரி கிருகிருக்கு இருக்கு சார், கிருகிருன்னு இருக்குன்றத போய் இன்னொரு மாநிலத்தை சேர்ந்த மருத்துவர்கிட்ட இவன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவான், அவங்க எப்படி வைத்தியம் பார்ப்பாங்க? இதெல்லாம் வந்து ரொம்ப நீண்ட கால சிக்கல்கள். ரொம்ப அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இப்போ ஒன்றும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு மருத்துவமனை பிரசவங்கள் தான் கிட்டத்தட்ட 99.99% நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்ம அந்த மருத்துவமனைகளில் செவிலியர்களையும் பெண் மருத்துவர்களையும் நியமிச்சிருக்கிறோம். அதன் மூலமாக மக்கள் நம்பிக்கையோடு அங்கே இருக்கக்கூடிய சுகாதார நிலையங்களுக்கு வந்து பிரசவத்தை அங்கு நடத்தி கொண்டு போவது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. அதன் மூலமாக பிறக்கும் போதே இறந்து பிறக்கின்ற குழந்தைகளின் விகிதமும், 6 மாதத்துக்குள் இறந்து போகின்ற குழந்தைகளுடைய விகிதமும், 1 வருடத்துக்குள்ள குறைந்து போகின்ற விகிதமும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இருப்பதிலேயே குறைவு. உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக இருக்குது. ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அங்கே இந்த ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது, இந்த பார்வை கிடையாது, பெண் மருத்துவர்களை நியமிக்கணுன்ற பார்வை கிடையாது, அந்த ஊரை சேர்ந்த மருத்துவர்கள் அங்கே இருக்கணும், குறைந்தபட்சம் மொழி தெரிந்த மருத்துவர்கள் இருக்கணுன்ற பிரச்சனை அங்கே இல்லை. இது எல்லாமே அங்கே இல்லாத காரணத்தினால தான் அங்கேக்கு இங்கேக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். நம்ம இந்த சோசியல் ஜஸ்டிஸ் மாடலை எப்படி அரைவ் பண்ணியிருக்கிறோம், இவ்வளவு படிப்படியாக திங்க் பண்ணி படிப்படியாக எவால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாத்திலும் பெரிய இடியாக இது வந்து இறங்கி இருக்கிறது அப்படின்றது தான் வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். தமிழ்நாடு அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த ஜிஓவை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணணும். 50% ரிசர்வேஷன் ஃபார் இன்சர்வீஸ் கேண்டிடேட்ஸ், அரசு பணியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு உயர்கல்வி படிக்கும் பொழுது 50% இடஒதுக்கீடு அப்படின்றத கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். அப்படி வேகன்சி இல்லைன்னா வேகன்சியை உருவாக்க வேண்டும். ஏன்னா ஏற்கனவே வேகன்சி இருக்கு, அந்த வேகன்சி மறைக்கப்படுகிறது அல்லது குறைக்கப்படுகிறது. அப்படி குறைக்காமல் மறைக்காமல் இருக்கின்ற வேகன்சியை முறையாக பின்பற்ற வேண்டும். இதற்கு மா சுப்பிரமணியம் அவர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர், விளக்கத்தை மக்கள் மத்தியில் கொடுத்தே ஆக வேண்டும். மருத்துவர்கள்ட்ட கலந்தாலோசிச்சிங்களா? எத்தனை மருத்துவர்களுடைய சங்கங்கள் இங்கு இருக்கிறது, அந்த மருத்துவர் சங்கங்களிடம் விவாதிச்சிங்களா? அல்லது இந்த மருத்துவ துறை குறித்து எவ்வளவோ செயற்பாட்டாளர்கள் தொடர்ந்து பேசி எழுதி வந்திருக்கிறார்கள், அவர்களிடம் விவாதிச்சிங்களா? திட்டக்குழுவிடம் விவாதிச்சிங்களா? தமிழ்நாடு அரசு ஒரு திட்டக்குழு வைத்திருக்கிறது, அந்த திட்டக்குழுவிடம் விவாதிச்சிங்களா? அவங்க கொடுத்த ரிப்போர்ட் என்ன? மருத்துவ சங்கங்கள் கொடுத்த ரிப்போர்ட் என்ன? எந்த ஆய்வும் இல்லாமல் எப்படி இப்படியான ஒரு முடிவை பியூரோக்ராட் எடுப்பதற்கு இந்த அரசு அனுமதிக்கிறது? அப்போ அரசாங்கம் செயலற்று போவதாக இது கடைசியில் மக்கள்
மத்தியில் போய் முடியும். அது இந்த அரசாங்கத்துக்கு தான் பெரிய அவப்பெயராக போய் முடியும். முதலமைச்சர் ஸ்டாலின் தலையில் தான் இது போய் விடிய போகிறது. அதனால் மா சுப்பிரமணியம் அவர்கள் உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு மருத்துவத்துறையே சீரழித்து போடக்கூடிய வகையில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த ஜிஓவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அப்படின்றது முதல் கோரிக்கை. இரண்டாவது, இது தொடர்கதையாக மாறிக்கொண்டிருக்கிறது. மருத்துவர்களுடைய பிரச்சனை அப்படின்றது இந்த ஆட்சியில் இல்லை, கடந்த ஆட்சியிலிருந்து தொடர்ந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்கு. இது குறித்து உரிய கவனம் செலுத்துகின்ற வகையில் முதலமைச்சர் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்றது தான் மருத்துவர்களுடைய கோரிக்கை. ஒரு பத்திரிகையாளராகவும் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி மாடலை தொடர்ந்து வாசித்தும் தொடர்ந்து இதை பார்த்து கொண்டும் தொடர்ந்து இதை கவனித்து கொண்டும் இருக்கிறேன் அப்படின்ற வகையில் மக்கள் எல்லார் சார்பாகவும் நான் முன்வைக்கக்கூடியது இதுதான். அரசு கவனம் செலுத்தாவிட்டால் இது மிகப்பெரிய தலைவலியாக போய் முடியும். இது ஓட்டு பிரச்சனை இல்லை, இதனால நீங்க எந்த ஓட்டையும் இழந்துட போறது கிடையாது. ஆனா ஓட்டு பிரச்சனை இல்லைன்றதுக்காக நீங்க இந்த பிரச்சனையை அனுமதிச்சிட்டீங்க அப்படின்னா அது நாளைக்கு உங்களுடைய அரசாங்கத்தையே கவிழ்த்து போடுகின்ற அளவுக்கு வேலைகளை கொண்டு போய் சேர்க்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது வெறுமன மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டது மட்டும் அல்ல, அரசாங்கத்தினுடைய நிர்வாக அலட்சியம் இதில் இருக்கிறதா அப்படின்ற கேள்வியையும் சேர்த்து எழுப்புகிறது. இந்த நிர்வாக அலட்சியம் நாளைக்கு வேறு துறைகள்லையும் அடுத்தடுத்து நடக்க தொடங்கிருச்சுன்னா அது எதற்காக இந்த அரசாங்கம் அமைந்தது? திராவிட மாடலை நாங்கள் பின்பற்றுவோம்ன்றதுனால தானே. திராவிட மாடல் கொடுத்த வாக்குறுதி தானே இந்த சமூக நீதி பார்வை கொண்ட மருத்துவத்துறையை உருவாக்குது அப்படின்றது. அப்போ அந்த திராவிட மாடல் பார்வையிலிருந்து விலகுவதாக போய் சேர்ந்துடும் கடைசியில். அப்போ அரசாங்கம் உரிய கவனம் செலுத்த வேண்டும். அரசு அதிகாரிகள் முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்லி தப்பிக்கக்கூடிய இடத்தில் அரசாங்கம் இல்லை. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். உரிய அதிகாரிகள் இதில் கவனம் செலுத்தி இந்த வந்திருக்கக்கூடிய இந்த ஜிஓவை ரிவர்ட் பண்ணால் மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய மருத்துவத்துறை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இப்போ என்னன்னா, நம்ம கிளைம் என்ன, பேசிக்காக நம்ம கிளைம் என்ன, எங்கள் அப்பா வீட்டு காசில் நான் கட்டி வச்ச மருத்துவக் கல்லூரி, நான் கட்டி வச்சிருக்கிற பிஜி சீட்டு, நான் உருவாக்கி வச்சிருக்கிற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்டில் தமிழ்நாட்டில் 331 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட் இருக்குன்னா அந்த 331 சீட்டில் ஏன் மாணவர்கள் படிக்கிறதுக்கு இடம் இருக்கணும் முதல்ல. அப்படி இடத்த உருவாக்குறதுக்காகத்தான் 50% நம்ம சீல் பண்ணி ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறோம். அதை உடைக்கிறதன் மூலமாக என்ன ஆகும், நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் பாதுகாத்த ஒரு காலேஜை அப்படியே கொண்டு போய் ஒன்றிய மருத்துவத்துறையிட்ட ஒப்படைக்கிற மாதிரி இது போய் முடிஞ்சிடும். இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அரசு விரும்புகிறதா அப்படின்றத அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. ஓகேண்ணா, இந்த ஒன்றிய அரசு ஏன் மருத்துவத்தை மட்டுமே டார்கெட் பண்ணுது? ஏற்கனவே நீட்டுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு அதில் ஒரு விஷயம் பண்ணாங்க, இப்போ இந்த ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் மருத்துவத்தில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லை? ஒன்றிய அரசு மருத்துவத்துறையின் மீதான சிக்கல் அப்படின்றது ரொம்ப அடிப்படையில் மக்கள் சார்புள்ள பார்வை இருந்து அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் இந்த சிக்கல்களை அட்ரஸ் பண்ணியிருக்கும். ஆனால் மக்கள் சார்புள்ள பார்வையாக இல்லாமல் இது வேறு ஒரு நோக்கத்திற்காக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நீட் அப்படின்றது ஒரு பக்கம் கோச்சிங் சென்டர்களினுடைய நலன்கள், இன்னொரு பக்கம் தனியார் மருத்துவக் கல்லூரியினுடைய நலன்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, கேபிட்டேஷன் ஃபீஸை ஒழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டொனேஷன் கட்டி காலேஜில் சேர்றதை ஒழிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அவன் ஃபீஸையே டொனேஷனை விட கொடூரமான ஃபீஸாக வாங்கிட்டு இருக்கிறான். அப்போ அதை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரு தீர்வு எழுதுங்கடானா இவங்களுடைய நித்தி ஆயோக் என்ன தெரியுமா எழுதியிருக்கிறான், சார் தனியார் மருத்துவ கல்லூரிகளை பூஸ்ட் பண்ணணும். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இல்லாமல் போயிட்டாங்கன்னா எப்படி மருத்துவமனைகள் செழிக்கும், மருத்துவர்கள் இருப்பாங்க. தனியாரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நீங்கள் ஃபீஸு இவ்வளவு தான் வாங்கணும்னு தனியாருக்கு சொன்னீங்கன்னா அவங்க காலேஜ் திறக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபீஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணாதீங்க, அது அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வச்சுக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசினுடைய நித்தி ஆயோக் முடிவெடுத்திருக்கு. இந்த லட்சணம் தான் இவங்களுடைய இந்தியாவினுடைய மருத்துவமனைகள் குறித்தும் இந்தியாவினுடைய நோயாளிகள் சிகிச்சை பெறுவது குறித்து இவனுடைய பார்வை இவ்வளவு தான். இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி ஒருத்தன் படிக்கிறான்னா அப்போ எவ்வளவு அவன் மக்கள் மத்தியிலிருந்து திரும்ப பெற வேண்டியது இருக்கும். அவன் கிளினிக் போட்டானா அதில் எவ்வளோ வாங்குவான், அல்லது தனியார் மருத்துவமனையில் எவ்வளோ வாங்குவான், இவ்வளவு கேள்விக்கும் இடத்த உருவாக்கி கொடுத்துட்டு ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போது நம்ம ஒன்றிய அரசுக்கு வழிகாட்டும் இடத்தில் இதில் இருக்கிறோம். அந்த வழிகாட்டும் இடத்தில் நாம் எப்போதும் இருக்க வேண்டும் அப்படின்றதுனால தான் இந்த ஜிஓவுக்கு இவ்வளவு எதிர்ப்பு கொண்டிருக்கிறது. பார்ப்போம். சரி, உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ அந்த ஜிஓவை பற்றி இவ்வளோ விவரித்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணே.